உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ, நான் ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன் மேடம். இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மேடம். பிரச்சனையா? ஆமா மேடம். கௌதம் அங்கதானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. ஐயோ இல்ல மேடம், கௌதம் சாருக்கு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. கௌதம்கா? ஆமா. என்ன சொல்றீங்க? கௌதம்க்கு என்னாச்சு? மேடம், இங்க இன்டர்வியூக்கு சில கேண்டிடேட்ஸ் வந்தாங்க. அதுல கிரண்யான்னு ஒரு பொண்ணு கிட்ட கௌதம் சார் தப்பா நடந்துக்கிட்டாராம். அபியூஸ் பண்ணிட்டாருன்னு அந்த பொண்ணு சத்தம் போட்டுட்டு போயிருக்கு மேடம். ஏங்க, மரியாதையா பேசுங்க. யார பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கௌதம பத்தி எனக்கு தெரியாதா? என்ன விளையாடுறீங்களா? யார் அது? யார் அப்படி சொன்னது? ஐயோ மேடம், எனக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க அப்படிதான் பேசிக்கிறாங்க. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லலான்னு நான் கால் பண்ணேன். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. கௌதம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கௌதம் எங்க? அவங்க கிட்ட போன் கொடுங்க. இல்ல மேடம், கௌதம் சார் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு தான் போனாருன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த பொண்ணு போலீஸை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கு மேடம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு மேம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா மேடம். இல்ல இல்ல, இது ஏதோ நல்லா ஃபேக் பண்ண விஷயம் மாதிரி தான் தெரியுது. அவர் எதுக்கு அங்க இருந்து போனாரு? சரி ஓகே, நீங்க போனை வைங்க. என்ன விஷயம்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். என்னடி அந்த பொண்ணு முகமே மாறி? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையாமா உனக்கு? ஆமாக்கா, என்னமோ பெரிய ப்ராப்ளம்னு தோணுது. அக்கா அக்கா, நீங்க சாமி கிட்ட ஹஸ்பண்ட்காக வேண்டிக்கோங்க. நான் உடனே கொஞ்சம் கிளம்பணும். அந்த அலமேலு அக்காவை பாத்தீங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா, நீ போயிட்டு வா, நாங்க வேண்டிக்கிறோம். நீ பதட்டப்படாம போமா, எல்லாம் நல்லதாவே நடக்குமா. நீ பத்திரமா போயிட்டு வா. பத்திரமா பாத்து போயிட்டு வா. தைரியமா வேண்டிக்கிறோம். அம்மா தாயே, என்னக்கா அம்மா. இங்க பாருமா, என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க. மேடம், நான் ஒரு ஆதரவு இல்ல பொண்ணு மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இப்பதான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது கூட பொறுக்க முடியாம கொடுமைப்படுத்திட்டாங்க மேடம். யாரு கொடுமைப்படுத்தினாங்க? பூசி முழுகாம விஷயம் என்னன்னு சொல்லுமா. மேடம், இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். அந்த கம்பெனியோட எம்டி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு மேடம். பொண்ணுங்களுக்கு அங்க பாதுகாப்பே இல்ல மேடம். ஒரு பொண்ணா இத வெளியே சொல்ல எனக்கு பயமா இருக்கு மேடம். நோ நோ நோ, நீ எதுக்குமா பயப்படணும்? பெண்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது. அதுவும் வேலைக்கு போற இடங்கள்ல நடக்கிற பாலியல் அத்துமீறல்களை கண்டிப்பா வெளியே சொல்லணும். நீ இவ்வளவு தூரம் ஸ்டேஷனுக்கு வந்ததே பாராட்ட வேண்டிய விஷயம். இல்ல மேடம், எல்லாரும் இத வெளியே சொல்லாத. சொன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும். போலீஸ் எல்லாம் வசதியான இடத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க மேடம். எவன் சொன்னா? அவன் நேர்மையான போலீஸை இது வரைக்கும் பாத்திருக்க மாட்டான். இந்த ஜான்சி பெண்களோட உரிமையை போராடி வாங்கி கொடுக்கறதுக்காகவே இந்த யூனிஃபார்ம் போட்டவ. நீ முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? கான்ஸ்டபிள், முதல்ல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க. சொல்லுமா. மேடம், என் பேரு கிரண்யா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.